வெல்கம் டு மண்ணை மசாலா. இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காய குழம்பு. சின்ன வெங்காயத்தால் பல நன்மைகள்லாம் இருக்குது. நான் பிறகு அதை சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். ஒரு சின்ன சைஸு புளி, 10 பூண்டு பல், 25-30 சின்ன வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள், ஒரு 2-3 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் வெடிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த அம்மா என்ன அதிகமாக சின்ன வெங்காயமே சேர்த்துக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா ருசியும் அதிகமாக இருக்கும், மனமும் அதிகமாக இருக்கும். இது உடம்புக்கு மருத்துவ குணமெல்லாம் அதிகமாக இருக்குது. கணையத்தில் அழுக்கு இதெல்லாம் படிஞ்சிரும். அதனால் இன்சுலின் சுரக்காது. அது இன்சுலின் சுரக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் ரத்த ஓட்டத்தை சீராக்குது. ஹார்ட்டுக்கு நல்லது. அப்புறம் வயிற்றுப்புண், மஞ்சக்காமாலை, அம்மை நோய் இதெல்லாம் வராமல் தடுக்குது. அப்புறம் இந்த நெய்யில் இந்த சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு நெய்யில் வதக்கி சாப்பிட்டிங்கன்னா முதுமை அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அம்மை நோய் வந்தவங்களுக்கு பழைய சாதம் இருக்கும், தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த சாதத்தில் தயிர் போட்டு இந்த சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு குளிர்மை, அவ்வளோ நல்லது. இது உடல் சூட்டை குறைக்குது. இன்னும் நிறையா இருக்குது, மருத்துவ குணமெல்லாம் நிறையா இருக்குது. சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 பூண்டு பல்லையும் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இந்த மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இந்த புளி தண்ணி சேர்த்துப்போம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துப்போம். மூடி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நிறுத்திடணும். வெங்காய குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.